விடாமுயற்சி பொங்கலுக்கு வரும் அப்படின்னு மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருந்தாங்க. இல்ல தவிர்க்க முடியாத காரணங்களால் தள்ளி போடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? இத தவிர்த்திருக்கலாம். ஆக்சுவலா என்ன சொல்லப்படுது அப்டின்னா, அஜித் எப்பல்லாம் சுபாஷ்கரன மீட் பண்றாரோ, அப்பல்லாம் தவறாம கேட்கிற கேள்வி ரீமேக் ரைட்ஸ வாங்கிட்டீங்களாங்கிறது தான். அப்பயும் அவர் சுபாஷ்கரன் என்ன பண்ணியிருக்கிறாரு? இளமையா இருந்தாரு. ஆமா. ஸோ இந்த மாதிரி டைம்ல படம் வந்ததுல பெரிய பூஸ்ட் ஆயிருக்கும் இல்லையா படத்துக்கு? கட்டாயமா இருந்திருக்கும். அந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. பொங்கலுக்கு ஒரு 10 நாள் லீவுங்கிறது ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் அது. ஸோ இது எல்லாமே அவங்க குட்பேட் அக்லியை பொங்கலுக்கு கொண்டு வரலான்னு அந்த பட நிறுவனம் கேட்கும்பொழுது கூட, இல்ல விடாமுயற்சி வந்துட்டோம்னு அவரே தான் சொல்லியிருக்காரு. இப்போ இவ்வளோ தூரம் நம்ம பேசியும் கடைசியில் வரலையேங்கிற வருத்தம் அவருக்கு இருந்திருக்கு. பொங்கலுக்கு வர மற்ற படங்கள் இதனால குஷியா இருப்பாங்க இல்லையா? வணங்கான் திரைப்படம், அதே 10 படம் வருதுங்க. இப்போ அந்த நேற்று அறிவிப்பு வந்த பிறகு சிபிராஜ் படம் உடனே வந்தது. படுத்து தூங்கிட்டு இருந்தவங்களாம் பட்டார் திடீர்னு எழுந்திருச்சு ஏன் படம் ஓம் படம். இது போன்ற எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண மீடியா சர்க்கிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சினிமா விமர்சகர் வலைப்பேச்சு அந்தணன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். புத்தாண்டு வாழ்த்துக்கள். புத்தாண்டு வாழ்த்துக்கள் சார். மகிழ்ச்சி. நம்ம வாழ்த்துக்கள் மகிழ்ச்சியாக சொல்கிறோம். ஆனால் அஜித் ரசிகர்கள் கொஞ்சம் சோகமாக இருக்க மாதிரி தான் தெரியுது. ஏன்னா நேற்று அப்டேட் அப்படி விடாமுயற்சி பொங்கலுக்கு வரும் அப்படின்னு மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருந்தாங்க. ஆனால் நேற்று ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் அதில் சில தவிர்க்க முடியாத காரணங்களால் தள்ளி போடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? என்ன சார் அந்த தவிர்க்க முடியாத காரணங்கள்? அந்த பேரமௌண்ட் பிக்சர்ஸ் அதுதான் பிரச்சனை. ஆக்சுவலாக இந்த பிரேக் டவுன் படத்தினுடைய ரீமேக் ரைட்ஸை அவங்க முறையாக வாங்காமல் பண்ணுறாங்க. இதெல்லாம் பழைய கதை. நடுவில் அவங்க திடீர்னு ஒரு பெரும் தொகை கேட்டு இமெயில் அனுப்ப, இவங்க ரிப்ளை அனுப்ப, அப்படியே பேசிகிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிட்டாங்க, படத்தை எங்களுக்கு போட்டு காமிங்க. இவங்க என்ன பதில் போட்டிருந்தாங்க, நாங்கள் தழுவல் தான், முழுக்க உங்கள் கதையை நாங்கள் எடுக்கலை, அதை லேசாக எடுத்துக்கிட்டோம், மற்றது நாங்கள் உருவாக்குனது அப்படின்னு இவங்க ஒரு ரிப்ளை போட, அப்போ எங்கள்கிட்ட படத்தை காமிங்கன்ட்டாங்க அவங்க. சரி ஓகே, அதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் அப்படின்னு சொன்னால் காப்பி ரெடி ஆகணும்ல. ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஃபைனலாக அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி, நாங்கள் படம் பார்க்க கூட தயாராக இல்லை, நீங்கள் எனக்கு இந்த அமௌண்ட்டை கொடுத்துட்டு ரிலீஸ் பண்ணிங்க அப்படின்னா, அந்த அமௌண்ட் ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டு. இதை தவிர்த்துருக்கலாம். ஆக்சுவலாக என்ன சொல்லப்படுது அப்படின்னா, அஜித் எப்பெல்லாம் சுபாஷ்கரனை மீட் பண்ணுறாரோ அப்போல்லாம் தவறாமல் கேட்குற கேள்வி ரீமேக் ரைட்ஸை வாங்கிட்டீங்களாங்கிறது. அப்போயும் அவர் சுபாஷ்கரன் என்ன பண்ணியிருக்கிறாரு, கீழே இருக்கிற ஆட்கள்கிட்ட அது என்னப்பாச்சு பாருங்கள் அப்படின்னு இருக்காரு. அப்புறம் இவங்க கொஞ்சம் பேசிவிட்டு அவருக்கு தகவல் அனுப்பும்போது அவர் கொஞ்சம் கவனிக்காமல் இருந்திருக்காரு. இந்த கம்யூனிகேஷன் கேப்பில் விட்டாங்க. இப்போ இந்த படம் கிட்டத்தட்ட முழுமையாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு தெரியும்போது எல்லா கம்பெனிகளுக்குமே இருக்கிற ஒரு இயல்பான ஒரு குணம் இந்த கம்பெனிக்கு இருக்குது போல இருக்குது. ஆக்சுவலாக என்னென்னா, இந்த சினிமாவில் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பணம் பிடுங்குற கூட்டம் ஒன்று எப்போவுமே இருக்கும். கண்டிப்பாக இது ஹாலிவுட் லெவலில் இருக்குங்கிறது தான் நமக்கு இப்போது பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்துது. ஏன்னா இப்போ என் படத்துக்கு நான் ரீமேக் ரைட்ஸ் கொடுக்குறேன், தமிழ்னா அது எவ்வளோன்னு ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்கல்ல அவங்க, வேறு ஒரு லாங்குவேஜ்னால் இவ்வளோ, இந்த மாதிரி வச்சுருப்பாங்கல்ல. ஸோ அதை தானே கேட்கணும். ஒரு படத்தை நீங்கள் எடுத்து முடிச்சிட்டிங்கிறதுக்காக நான் ஒரு பெரும் தொகை கேட்பதுங்கிறது அநியாயம். ஆனால் இவங்களும் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்திருக்கக்கூடாது இல்லையா? இவங்களும் இருந்திருக்கக்கூடாது. அஜித்தும் ஞாபகப்படுத்தியிருக்கிறாரு, மகிழ் திருமேனியும் ஞாபகப்படுத்தியிருக்காரு. ஆனாலும் தயாரிப்பு நிறுவனம் கரெக்டாக அதை பண்ணலை. இப்போ என்ன பிரச்சனை ஆகி போச்சுன்னா, இந்த ரைட்ஸ் வாங்காமல் இவங்க படத்தை ரிலீஸ் பண்ணால் அவங்க இன்னும் 100 கோடி சேர்த்து கேட்டால் என்ன பண்ண முடியும்? வந்த பிறகு ஒன்றுமே பண்ண முடியாத நீங்கள். அப்போ சுபாஷ்கரனுக்கு ஒரு பெரிய தயக்கம் இருக்குது. இருந்தாலும் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, எப்படியாவது பேசி வாங்குவோம், நீங்கள் ரிலீஸ் வேலையை கொஞ்சம் முடுக்கி விடுங்கும்பொழுது தான் இங்கே எல்லாரையும் பயங்கரமாக ஓடுங்கன்னு விரட்டிக்கிட்டே இருந்தாங்க. இதில் மகிழ் திருமேனியே யாரோ நடுவில் ஃபோன் பண்ணி, சார் படம் வருதான்னு கேட்டதுக்கு ரொம்ப கோவப்பட்டதெல்லாம் தகவல் இருக்குது. அது இப்படி கேட்கலாம், படம் பொங்கலுக்கு கட்டாயமாக வருது அப்படின்ட்டு. அனிருத்துக்கிட்ட போய் நீங்கள் 15 நாள் பண்ண வேண்டிய ஒர்க்கை 3 நாளில் பண்ணி கொடுங்கன்னு அவரை போய் டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. ஆமாம், பேக்ரவுண்ட் மியூசிக்கு. அவரும் பரவாயில்ல விடிய உட்காரோம்ட்டு தூங்காமலே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது தான் சுபாஷ்கரன் கொஞ்சம் உஷாராயிட்டார். இல்லை, இந்த கம்பெனி பிடிவாதமாக இருக்கிறத பார்த்தா நம்ம அதை ரிலீஸ் முன்னாடி பண்ணிடக்கூடாது, என்ஓசி வாங்கிட்டு தான் பண்ணணும், இல்லைனா மாட்டிப்போங்கிறதுல அவருக்கு தெளிவாக தெரிஞ்சு போச்சு. ஃபைனலாக அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒரு கான்ஃபரன்ஸ் மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணி அதில் அஜித் எல்லாம் உள்ளே கூப்பிட்டு அவர்கிட்ட சஜஷன்லாம் கேட்டு உண்மையான நிலவரத்தை அவர்கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் தான் இந்த முடிவு எடுத்திருக்காங்க. அதுக்கே கிட்டத்தட்ட நைட்டு ஒரு 7 மணி ஆயிடுச்சு. அஜித்தும் மீட்டிங்கில் கலந்துருக்காரு. ஆமாம், கான்காலில் கலந்துருக்காரு. சாவடிக்கு அந்த பாட்டெலாம் மிகப்பெரிய அளவில்
படத்துக்கு வந்து ப்ரொமோஷன் ஆயிருந்தது. ஏன்னா அஜித்தோட லுக்லாம் வந்து பேசப்பட்டது. பல வருடங்களுக்கு அப்புறமா அஜித்தை இளமையான லுக்ல பார்க்க முடிஞ்சது. ஆமாம் ஆமாம் ஆமாம், டிஏஜிங் இல்லாமல இளமையாக இருந்தார். இளமையா இருந்தாரு. ஆமாம், ஸோ இந்த மாதிரி டைம்ல படம் வந்ததுல பெரிய பூஸ்ட் ஆயிருக்கும் இல்லையா படத்துக்கு? கட்டாயமாக இருந்திருக்கும். அந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. பொங்கலுக்கு ஒரு 10 நாள் லீவுங்கிறது ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் அது. ஸோ இது எல்லாமே அவங்க மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். பட்டு ஆரம்பத்தில் கொஞ்சம் அலட்சியமாக இருந்ததனுடைய விளைவு வந்து இவ்வளோ பெரிய சிக்கலை அவங்களுக்கு உருவாக்கியிருக்கு. புத்தாண்டுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அஜித் ஃபேமிலியோட சிங்கப்பூர் போறது அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்தது. இப்போ இந்த முடிவுனால அஜித் ஏதாவது அதிருப்தியில் இருக்காரா? கட்டாயமாக இருப்பார்ல. அவருக்கே கொஞ்சம் அதிர்ச்சி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் ரொம்ப முழுமையாக நம்பிட்டு இருந்திருக்கிறார். நடுவில் வந்து குட் பேட் அக்லியை பொங்கலுக்கு கொண்டு வரலான்னு அந்த பட நிறுவனம் கேட்கும்பொழுது கூட இல்லை விடாமுயற்சி வந்துட்டோம்னு அவரே தான் சொல்லியிருக்காரு. இப்போ இவ்வளோ தூரம் வந்து நம்ம பேசியும் கடைசியில் வரலையேங்கிற வருத்தம் அவருக்கு இருந்திருக்கு. நேற்று தான் கிளம்பி போயிருக்காரு. அவர் நேற்று தான் கிளம்பி சிங்கப்பூருக்கு போயிருக்காரு. பட் தவிர்க்க முடியாது. சினிமாவில் இவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்காரு, அவருக்கு தெரியும். ஒரு ரிலீஸுங்கிறது சில நேரங்களில் இப்படியும் ஆகும் அப்படியும் ஆகுங்கிறது அவருக்கும் தெரியும்ல. படத்தை ரொம்ப எதிர்பார்த்துறோம். ஏன்னா மகிழ் திருமணி கூட சமீபத்தில் கொடுத்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா படத்தை பார்த்துட்டு நான் இந்த மாதிரி கதையை தான் வந்து தேடிக்கிட்டு இருந்தேன், கரெக்டாக அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னதா மகிழ் திருமணி வெளிப்படையாக சொல்லியிருந்தார் இல்லையா? ஸோ ரொம்ப எதிர்பார்த்து தான் ஏமாற்றம் அடைஞ்சது காரணமா? 2 வருடம் ஆயிடுச்சு. இல்லை எப்போவுமே எந்த படைப்பாளியும் தன் படைப்பை குறை சொல்ல மாட்டாங்க. சூப்பராக வந்திருக்கு, அப்படி வந்திருக்கு, இப்படி வந்திருக்குன்னு தான் சொல்லுவாங்க. அந்த வகையில் தான் நம்ம அதை எடுத்துக்கணும். இருந்தாலும் நாம் விசாரிக்கும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, மகிழ் திருமேனி வந்து இந்த படத்தை இழைச்சிருக்காருன்னு தான் சொல்கிறாங்க. அவன் உள்ளபடியே ரொம்ப மெனக்கெட்டு அவர் ஏன் திரும்ப திரும்ப எடுத்த காட்சிகளே எடுத்தார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு பக்கம் செலவு, பட நிறுவனத்துக்கு டிலே ஆகிறது ஒரு எரிச்சல் இருக்கும், ஆர்டிஸ்ட்டுகளுக்கு டேட்டு பிரச்சனையாக இருக்கும். ஸோ எல்லாம் தாண்டி ஃபைனலாக பார்க்கும்போது அது வந்து ஒரு அற்புதமான படைப்பை அவர் உருவாக்கியிருக்கிறாருங்கிற அளவுக்கு தகவல் வருது. அவர் சொல்கிறாரு, பேட்டி கொடுக்குறாரு, பார்ப்போம், படம் வந்த பிறகு தானே தெரியும். ஒரு முடிவுக்கு வரணும். ஆமாம் ஆமாம், அங்கோட எஃபெக்ட் வந்து ஆமாம் ரைட்ஸ். அதே போல் வந்து கல்யாண் அவர்கள் வந்து வெளிப்படையாக சொல்லியிருந்தாரு, அந்த சாவடிக்கா பாட்டு எடுக்கும்போது கிட்டத்தட்ட 102 டிகிரி வந்து அஜித் அவர்கள் காய்ச்சல் இருந்தது. யூனிட்டில் வந்து மற்றவங்கலாம் வந்து வெயிட் பண்ணக்கூடாது, அதனால் வந்து நான் 102 டிகிரியில் நடித்து கொடுத்தாரு அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா? இல்லைங்க, அந்த நடன கலைஞர்கள் இந்த மாதிரி ஸ்டண்ட் கலைஞர்கள் சொல்கிறதெல்லாம் வந்து நம்ம பெருசாக எடுத்துக்கூடாது. ப்ரொமோஷனுக்காக சொல்லுவாங்க. ப்ரொமோஷன் இல்லை, வாய்ப்புக்காக பண்ணுவாங்க. இப்போ இதே அடுத்து அஜித் படத்தில் கல்யாண் மாஸ்டரை கூப்பிடுங்க அப்படிம்பாரு. இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து அவங்க காதுக்கு போய் ஒரு குட் இதில் வச்சுருப்பாங்க. அவங்கள ஒரு குட் புக்கில் வைக்கிறதுக்கான வார்த்தைகள் இதெல்லாம். 102 டிகிரிங்கிறது சாதாரண ஜுரம் தான். ஓகே, ஒன்றுமே இல்லை, படுத்த படுக்கையெல்லாம் யாரும் ஆக மாட்டாங்க. ஒரு பேரசிட்டமால் போட்டால் வந்து வேலை பார்க்கலாம். அதை வந்து இவ்வளோ பெரிய பில்டப் பண்ணி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னொன்று, இந்த 102 டிகிரி ஜுரம் அந்த குரூப்பில் ஆடுற ஒருத்தருக்கு வந்திருந்தால் அதை நீங்கள் சொல்லுவீங்களா? வெளியில் சொல்ல மாட்டீங்கல்ல. அப்போ அதை வந்து நம்ம பெருசாக எடுத்துக்கூடாது. பெரும்பாலும் இவங்க நிறைய பொய் சொல்லுவாங்க. ஒரு ஹீரோவை ப்ரைஸ் பண்ணுவதற்காக பயங்கரமாக பொய் சொல்லுவாங்க. இப்போ ஒரு ஃபைட் சீன்னு வச்சிங்களேன், ஒரு 8வது மாடியிலேருந்து குதிக்கிற காட்சி, நாங்கள் வேணாம் அவர் தான் குதிச்சார் அப்படிம்பாங்க. போய் பார்த்தா தான் தெரியும் யார் குதிச்சாங்க. இதெல்லாம் வந்து சும்மா பொய்யுரை, புகழுரை, இதெல்லாம் சொல்லி வாய்ப்புகள் வாங்குவதற்கான ஒரு வேலை. கிட்டத்தட்ட கல்யாண் மாஸ்டர் அப்படி தான் சொல்லியிருக்கிறார். ஒருவேளை வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்திருந்ததுன்னா குட் பேட் அக்லி வந்து பொங்கலுக்கு வர வாய்ப்பு இருந்திருக்குமா? நிச்சயமாக. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இல்லை, இப்போ நம்ம படம் வரலை அப்படின்னு தெரிஞ்சால் ஆட்டோமேட்டிக்காக அஜித் வந்து ஒரு க்ரீன் சிக்னல் காமிச்சிருப்பார், வந்துருங்க, நீங்கள் வந்துருங்க, அவங்க அப்புறம் வரட்டும்னு. அதான் இப்போ அவங்க ஒரு நல்ல வாய்ப்பை தவற விட்டோமேன்னு அவங்களும் ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க குட் பேட் அக்லியும். இப்போது பொங்கலுக்கு வர மற்ற படங்கள் வந்து இதனால் குஷியாக இருப்பாங்க இல்லையா? வணங்கான் திரைப்படம், அதே 10 படம் வருதுங்க. இப்போ அந்த நேற்று அறிவிப்பு வந்த பிறகு சிபிராஜ் படம் உடனே வந்தது. படுத்து தூங்கிட்டு இருந்தவங்களாம் பட்டார் திடீர்னு எழுந்திரிச்சு ஏன் படம் படம்னு இறங்கிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய காம்ப்ளிகேஷன் இல்லை. இப்போ அஜித், விஜய் இந்த மாதிரி ஒரு பெரிய நடிகர்கள் படம் தான் வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டு, இவங்க வெளிநாடுகளில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு 10 நாளைக்கு முன்னாடி பிரிண்ட் அனுப்பணும். இந்த சின்ன படங்களுக்கு அந்த பிரச்சனை கிடையாது. தமிழ்நாடு தான், தமிழ்நாடு தியேட்டர்கள், அதை தாண்டி ஒரு ஓடிடி, அவ்வளோதான். இதில் ஒன்றும் பெரிய பிரச்சனையெல்லாம் அவங்களுக்கு இருக்க போகிறதில்ல. அதனால் ஒரு 10 படங்கள், அதில் ஒரு குறைந்தது ஒரு 6-7 படம் சின்ன படங்கள் வர்றாங்க. விடாமுயற்சி ஆரம்பத்துலேருந்தே பெரிய பிரச்சனை. விக்னேஸ்வரன் வரதா இருந்தது, அதுக்கப்புறம் போனதுக்கப்புறமா மயில் திருமணி வந்தார், இப்போ ரிலீஸில் பஞ்சாயத்து. ஸோ அஜித் அவர்களே ஒரு நெகட்டிவாக எடுத்துருப்பாரா? இனிமேல் வந்து லைக்கா கூட படம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் வந்திருப்பாரா? இல்லை, லைக்கா மீது அவருக்கு ஒரு அதிருப்தி இருக்குது. ஓகே, இந்த படத்தை டிலே பண்ணிட்டாங்களேங்கிறது ஒரு அதிருப்தி. அதே மாதிரி நடுவில் வந்து அவருக்கான ஷெட்யூல் பேமெண்ட்லாம் அவங்க கரெக்டாக கொடுக்கல. அவர் வந்து அதில் ரொம்ப கவனமாக இருப்பார். ஒரு நிறுவனங்கிறது ஒரு வாக்குறுதி கொடுத்தா அதில் ஹானர் பண்ணணுங்கிறதுல அவர் ரொம்ப தெளிவாக இருப்பார். அப்படி பண்ணாத நிறுவனங்களே அவர் எப்போவுமே கிட்ட சேர்த்து. ஆமாம், அப்படி தான் வந்து இந்த நிறுவனத்தையும் அவர் வைப்பார். அவர் கொடுக்குறாரோ இல்லையோ, லைக்கா நிறுவனமே இங்கேருந்து கிட்டத்தட்ட கிளம்புற நிலமையில தான்
இருக்காங்க. ஓகே. ஒரு பெரிய கனவோடு இங்கே வந்த நிறுவனத்தை இவங்களே வந்து அடித்து காலி பண்ணிட்டாங்க. அது வந்து ரொம்ப தப்பும் தவறுமான ப்ராஜெக்ட்டுகள், அதில் உள்ள என்னென்ன உள்ளடிகள் வைக்கணுமோ எல்லாத்தையும் வச்சு அடித்து கிட்டத்தட்ட அந்த நிறுவனத்துடைய பேஸ்மெண்ட்டே அடித்து காலி பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் இவங்க தொடர்ந்து மீண்டு வர்றது கஷ்டம் இனிமேல். கட்டாயமாக நினச்சா அவங்க 2000 கோடி கூட புரட்டலாம், அது வேறு விஷயம். பட் சினிமாவில் போட்டு எதுக்கு இந்த மன உளைச்சல் வேறு? ஒரு பக்கம் பணம் போனாலும் பரவாயில்ல, மனசு கொஞ்சம் லேசாக இருக்கணும்ல, அதுவும் இல்லாமல் போயிடுது இல்லை. விடிய விடிய டார்ச்சரு, தூங்க விடாமல் இங்கேருந்து ஃபோன் அடிச்சுட்டே இருப்பாங்க, பல பிரச்சனைகள் இருக்குல்ல, வேண்டான்னு நினைப்பார் அவர். ரொம்ப நன்றி சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி சினிமா தொடர்பான பல்வேறு அப்டேட்டுகளை எங்களுக்கு கொடுத்தீங்க. தொடர்ந்து கொடுக்கணும். முக்கிய நன்றி. நன்றி.